வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிமிகுதல் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நாம் பதிவிட்ட பதிவுகளில் தமிழில் ஒற்றுப்பிழையின்றி எழுத மிக எளிய விதிகள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து பாடங்கள் 2 பதிவு கொடுத்துருக்கோம். அதில் இதற்கு முந்தைய பதிவில் வழிமிகுதல் அப்படின்ற தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 34 விளக்கங்கள் நம்ம பார்த்துருப்போம். இதில் மீதம் இருக்கக்கூடிய 35 62 வரைக்குமான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். நமக்கு பள்ளி புத்தகத்தில் வழிமிகுதலுக்கான விதிகள் கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த புத்தகத்தில் நமக்கு அதிகமான எடுத்துக்காட்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதில் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்தால் இது வாட் இஸ் வாட்டுன்னு இருக்கும். இதில் நமக்கு ரொம்ப விளக்கமாகவே அந்த சொற்களை எடுத்து கொடுத்து அதிகப்படியான சொற்கள் நம்ம பயிற்சி பெறக்கூடிய நோக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதன் காரணமாக நம்ம இந்த புத்தகத்தை ஒரு முறைக்கு 2 முறை நல்ல முறையில் படிச்சிட்டாலே இந்த சந்திப்பிழை அப்படின்ற டாபிக் ரொம்ப கிளியர் கட்டாக நமக்கு தெளிவாயிரும், சரிங்களா? இப்போ நம்ம விதிகள் பார்க்க போயிடலாமா? 35ஆவது விதி பாருங்கள். ஆக என்று முடியும் அனைத்து சொல்லுறவுகளின் பின் வழிமிகும், சரிங்களா? எல்லா சொல்லுலையும் ஆக அப்படின்னு சொல்லி முடிஞ்சுன்னா அவற்றை அடுத்து வறுமொழி முதலில் காசா தாபாவை முதலாவதாக கொண்ட சொற்கள் வந்தால் அவற்றுக்கிடையே வல்லொற்று மிகுந்து வரும், சரிங்களா? இங்கே பாருங்கள். ஆக முதல்வர் அன்பாக பேசினார், எனது ஆகன்னு வந்திருக்கா. அப்போ அடுத்து வல்லொற்றான பே வந்திருக்கனால ஒற்றெழுத்து மிகுந்து வரணும், சரிங்களா? அடுத்து மெதுவாக பாடுகிறாள், சிறப்பாக செயற்படுகிறார், ஏழையாக பிறந்தான், பணக்காரனாக பெருமுயற்சி செய்தான். முயற்சி பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா? இந்த வல்லின இருக்கு அடுத்து ஒற்றெழுத்து வரக்கூடாது, சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஆகங்கிற சொல்லுறுப்பு வேறு எந்தெந்த சொற்களெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதிலாக, அப்போ ஆகன்ற சொல்லுறுப்பு வருது. மூலமாக, மாறாக, வழியாக, வாயிலாக, இந்த சொற்களில் எல்லாமே என்னது ஆக அப்படின்ற சொல்லுறுப்பு வருது. அப்போ இந்த சொற்களை எல்லாம் அடுத்து வறுமொழி முதலில் கச தபவை முதலாக கொண்ட உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தால் அவற்றிற்கான ஒற்றெழுத்து மிகுந்து வரணும், சரிங்களா? எடுத்துக்காட்டு மட்டும் விரைவாக பார்த்துட்டு போயிடலாமா? அரிசிக்கு இங்கே கூ வந்திருக்கு, அதுக்காக இப்போ வந்திருக்கு. நம்ம இப்போ இதெல்லாம் பார்க்கணும், என்ன பார்க்குறோமோ அதை மட்டும் பார்த்துடலாம், சரிங்களா? அரிசிக்கு பதிலாக சோறு கொடுக்க மாநகராட்சி முடிவு. அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக குடியரசுத் தலைவரை சந்தித்தார். சட்டத்திற்கு மாறாக செயற்படுபவர் தண்டிக்கப்படுவர். கடல் வழியாக தீவிரவாதிகள் நகருக்குள் ஊடுருவ முயற்சி செய்தனர். கடல் வழியாக. அடுத்து நாளிதழ்கள் வாயிலாக செய்திகள் வெளியாகின்றன. எல்லா இடத்துலையும் என்னது ஒற்றெழுத்து மிகுந்ததற்கு. அடுத்து இன்னொரு சொல் பாருங்க. ஏதுவாக. அப்போ கிராம பெரியவர் குடும்பத்திற்கு ஏதுவாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன, சரிங்களா? ஆக அப்படின்ற என்னது சொற்களை அடுத்து அனைத்து சொற்களையும் அடுத்து வழிமிகும், சரிங்களா? ஆகன்னு முடிஞ்சாலே அதற்கடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து 36வது பாருங்க. வைத்து, பொறுத்து, விட்டு, பொருட்டு, முன்னிட்டு, குறித்து என்னும் வன்தொடர் குற்றியலுகிற ஈற்று சொல்லுறுப்புகளின் பின் வல்லின மிகும். நமக்கு தெரியும் வன்தொடர் குற்றியலுகிற சொற்களை அடுத்து என்னது வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டுக்கு சொற்கள் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறது என்னது சொற்கள். வைத்து, பொறுத்து, விட்டு, பொருட்டு பார்த்துடலாமா? குறிப்பு வைத்து பேசினான், இருக்கும் பணத்தை பொறுத்து திட்டமிடலாம், மனைவியை விட்டு பிரிந்து தனியாக வாழ்கின்றார், வாடிக்கையாளர்களின் பொருட்டு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்து முன்னிட்டு பாருங்க. தீபாவளியை முன்னிட்டு பணப்புழக்கம் அதிகரித்துள்ளது. குறித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு போதுமான அளவு இல்லை, சரிங்களா? இதுவுமே என்னது வன்தொடர் குற்றியில் வரும் தான். அதனால தான் இங்கே வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு, சரிங்களா? அடுத்து 37 பாருங்க.
நோக்க ஆற போல அப்படின்ற அகரையீற்று சொல்லுறுப்புகளின் பின் வலிமிகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னது, அகரையீற்று சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். ஓகாரம் ஓசை வந்தால் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது நிலாச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஓகார ஓசைக்கு சொல்லியிருப்பேன். அது ஓகாரமில் ஆகார ஓசை மாற்றிக்கங்க சரிங்களா. அதாவது தனிக்குறளை அடுத்து ஓகார ஓசையில் முடியக்கூடிய நிலைமொழியை அடுத்து வல்லினம் வந்தால் வல்லொற்று மிகும் சரிங்களா. இங்கே பாருங்கள் நிலா, இப்போ இங்கே ஆ அப்படின்னு முடியுதா. இன்னொன்று என்னன்னா, உயிரீராக அமையக்கூடிய சொற்களை அடுத்து என்னது வல்லொற்று மிகும். ஆனால் நம்ம வல்லினம் மிகாதலில் போய் பார்த்தோம்னா சில இடங்களில் உயிரீராய் வந்தாலும் வல்லினம் மிகால் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வரும்படி சொன்னார், அப்படிங்க வந்து என்னது அந்த வல்லொற்று வரக்கூடாதுன்னு. இப்போ இது வந்து உயிரீறு தான், இதை பிரிச்சானது இட்டு குட்டல் ஈ. அதே போல் இகரையீறு தான் சரிங்களா. அப்போ அந்த உயிரீறு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிலைமொழி வந்து பிரிக்கும் பொழுது இறுதியில் உயிராக வந்தாலும் வல்லொற்று மிகலாம். ஆனால் எங்கெங்கே மிகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வல்லினம் மிகாதல் நல்லா படிச்சிருக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு போயிடலாமா, அழிச்சுக்கிறேன் பாருங்கள். நோக்க ஆற போல, இங்கே பாருங்கள், அவளை நோக்க தயக்கமாக இருந்தது, அவன் வயிறார சாப்பிட்டு நாள்கள் பல ஆயின. நாள்கள் என்பது தான் சரிங்களா. நாட்கள் அப்படின்னு சொல்லி எழுதுவது தவறு சரிங்களா. தனி நெடிலை அடுத்து லகரமானது டகரமாக மாறாது சரிங்களா. தனி குறிலை அடுத்து தான் லகரமானது நகரமாக மாறும் சரிங்களா. அதாவது முள்குட்டல் செடி, இது தனி குரலாக இருக்கணும். அதை அடுத்தது லகரம் வந்தால் தான் வந்து என்ன வல்லினம் வரும் பொழுது வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா முச்செடி அப்படின்னு சொல்லி மாறுமே தவிர நெடியில் வந்துச்சுன்னா அப்படியே தான் வரும், மாற்றம் அடையாது சரிங்களா. அப்போ நாள்கள் என்பது தான் சரி. அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போமா பாருங்கள். போல சிங்கம் போல சீறினான், புலி போல பாய்ந்து சென்றான், தமிழ்மொழி போல பெருமை வாய்ந்த மொழி எதுவும் இல்லை சரிங்களா. விரைவாக போகலாமா, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். போன வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள். அடுத்து சுற்றி வேண்டி ஒட்டி இகரையீற்று சொல்லுறுப்புகளின் பின் வலிமிகும். நமக்கு தெரியும் இகரையீற்று சொல்லுனாலே என்னது வல்லினம் மிகுந்தரணும். இதெல்லாம் வந்து நமக்கு என்னது எக்ஸாம்பிள் சொற்கள் தான். நம்ம பாருங்கள் சுற்றி, இதற்கான எக்ஸாம்பிள் பார்த்தலாமா. அவனை சுற்றி பெரிய நண்பர் கூட்டமே உள்ளது. இங்கே இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு சரிங்களா, அதனால் இச்சு போடுறோம் சரிங்களா. அடுத்து கிராமத்தை சுற்றி பார்ப்பது இனிமையானது. இங்கேயுமே வந்து என்னது ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு, அதனால் வல்லொற்று மிகுந்து வருது சரிங்களா. அடுத்து பாருங்கள் வேண்டி, தங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா. இது என்னது வினையச்சம், இது வந்து ஒரு வினைமுற்று வருதா. கேட்டுக்கொள்கிறேங்கிறது என்னது ஒரு 3 காலத்தில் வரக்கூடிய வினைமுற்று. அப்போ இங்கே ஒரு எச்ச சொல் வந்திருக்கு. அப்போ வினையச்சத்தில் வந்து என்னது வல்லொற்று மிகணும், அதனால தான் மிகுந்திருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்கள் உங்களை வேண்டி சித்தப்பா வந்துள்ளார். அதே போல் என்னது இகரையீற்று சொல்லை எடுத்து வல்லொற்று மிகுந்திருக்கு. அடுத்து ஒட்டி, முதல்வரின் வருகையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. இதுவுமே வந்து என்னது ஒரு வினைமுற்று தான். சிறப்பாக அப்படின்னு சொல்லி எச்ச வினை வந்து செய்யப்பட்டுள்ளன அப்படின்ற எனது முற்று பெற்ற வினைமுற்று வந்திருக்கு. அப்போ வந்து இங்கே வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்கள் பொங்கல் பண்டிகையொட்டி புது திரைப்படங்கள் திரையிடப்பட்டுள்ளன சரிங்களா. எனது பண்டிகையொட்டி புது திரைப்படங்கள், இதற்கான விளக்கம் நம்ம பின்னாடி வரும்பொழுது பார்த்துக்கலாம் சரிங்களா. அதாவது என்னது புது அப்படின்னா என்னது, இது வந்து ஒரு முற்றியலுகிறோம். அப்போ முற்றியலுகிறத்தை அடுத்து வல்லினத்தை முதலாக கொண்ட என்னது வந்திருக்கு, அதனால் எழுத்து வந்திருக்கு, அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு சரிங்களா. அதையுமே பார்த்துடலாம் டக்குன்னு கூட. ஏன்னா அப்பப்போ அதையுமே வந்து நம்ம முன்னாடி பார்த்து ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா. பாருங்கள் இடை கீழ் என்னும் சொல்லுறுப்புகளின் பின் வலிமிகும். இந்த இல்லை அடுத்து என்னது ஒற்றெழுத்து வரும்னு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. இரண்டாம் வேற்றுமை உறுப்பானது வெளிப்பட்டு வந்திருக்கனால வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சொற்கள் தான். இடை அப்படின்னா அதற்கான எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். இடைப்பட்ட நாள்களில் ஓய்வு எடுத்துக்கொள், புலிகளிடை பசு போல தவிப்புற்றான், இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்கள் பலர், கீழ்காணும் செய்திகள் முக்கியமானவை சரிங்களா.
எல்லா இடத்துலையும் என்னது வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. அடுத்து போகலாமா? 40வது பாருங்கள். இந்த ஈ இர் இல் சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நிலைமொழி ஈற்றில் சரிங்களா, நிலைமொழி ஈற்றில் ஈ இர் இல் அப்படின்ற மெய்களுள் ஒன்று நின்று, ஏதாவது ஒன்று நின்று வல்லெழுத்தில் துவங்கக்கூடிய சரிங்களா, வல்லெழுத்தில் துவங்கும் பெயர் சொல் வருமொழியாய் வந்தால், வினைச்சொல் கிடையாது, வல்லெழுத்தில் தொடங்கக்கூடிய பெயர் சொல் வருமொழியாக வந்தால் சரிங்களா, இடையில் வருமொழி முதல் வல்லொற்று மிகும். அதாவது இந்த ரெண்டுக்கு இடையில் வருமொழியினுடைய மெய்யானது மிகும் சரிங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிலைமொழியானது வந்து என்னது அக்ரிணையாக இருக்கணுமே தவிர உயர்திணையாய் இருக்கக்கூடாது சரிங்களா. பாருங்க, ஈ இர் இல்லு இந்த மூன்று மெய்களும் நிலைமொழி இறுதியில் ஏதாவது ஒன்று, மூன்று மெய்கள் ஏதாவது ஒன்று நிலைமொழி இறுதியில் வந்து சரிங்களா, வருமொழி முதலில் வல்லின உயிர்மெய் எழுத்தால் கொண்ட ஒரு பெயர்ச்சொல் வந்து சேர்ந்தால் அந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் வந்து என்னது அதற்கான வல்லொற்றானது மிகுந்து வரும். ஆனால் நிலைமொழியானது வந்து என்னது உயர்திணையாக இருக்கக்கூடாது, அக்ரிணையாகத்தான் இருக்கணும் சரிங்களா. எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா? தமிழ் கூட்டல் பாட்டு சரிங்களா. இப்போ நிலைமொழி இறுதியில் இல் அப்படின்ற மெய் வந்திருக்கு சரிங்களா, வருமொழி முதல்ல பா அப்படின்ற வல்லினம் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் இணையும் பொழுது இந்த பாவிற்கு உண்டான மெய்யான இப்பு வந்து தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்லி வரணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் அப்படிங்கிறது ஒரு அக்ரிணை, தமிழ் வந்து என்னது உயர்திணை கிடையாது சரிங்களா. அடுத்து பாருங்க, ஊழ் கூட்டல் பயன், பொய் கூட்டல் சாட்சி, வாய் கூட்டல் பேச்சு, போர் கூட்டல் தொழில், ஊர் கூட்டல் தலைவர், நாய் கூட்டல் குட்டி. இதில் நிலைமொழி எல்லாமே பாருங்கள் அக்ரிணை சரிங்களா. வருமொழி முதல்ல நம்ம எப்பவும் செக் பண்ணுறது வல்லினம் வந்திருக்கா, அவ்வளோதான். அதே போல் பார்த்தீங்கன்னா இறுதியில் எல்லாமே வந்து ஈ இர் இல் இவற்றை அடுத்து வல்லினம் மிகும். ஆனால் எப்பப்போ மிகும் அப்படிங்கிறதான் பாருங்கள் நிலைமொழி அக்ரிணியாக இருக்கணும் சரிங்களா. வருமொழியில் ஒரு பெயர் சொல் வரணும் பாருங்கள், பாட்டு, பயன், பண்பு, சாட்சி, பேச்சு, தொழில், தலைவர், குட்டி. பேச்சு அப்படிங்கிறது என்னது ஒரு தொழிற்பெயர் சரிங்களா, பேசுதல் அப்படின்ற ஒரு தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. அப்போ அது வந்து பெயர் சொல். அப்படி வரும் பொழுது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பாட்டு, ஊழ் பயன், பொய் சாட்சி, வாய்ப்பேச்சு, போர்த்தொழில், ஊர்த்தலைவர், நாய்க்குட்டி, இப்படி தான் வந்து சொல்லணும். எல்லா இடத்துலையும் இந்த வல்லொற்று மிகுந்து வரணும், நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தமிழ் கூட்டல் செய்யுள், தமிழ் செய்யுள், தயிர் கூட்டல் குழம்பு, தயிர் குழம்பு. இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறேன் பாருங்க, தமிழ் கூட்டல் புலவர், தமிழ் புலவர் சரிங்களா. தமிழ் கூட்டல் புலவர், தமிழ் புலவர், இப்போ மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க, 41வது பாருங்க, ஒரே சொல்லில் ஈ இர் இல் இந்த மூன்று மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய வல்லினமானது மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஈ இர் இல் வந்து ஒரே சொல்ல இருக்கணும். என்னது நிலைமொழியில், அதாவது ஒரே சொல்லில் வந்துச்சுன்னா, ஒரே சொல்ல வரும் பொழுது என்னது வல்லினம் மிகுந்து தான் வரணும். இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரே சொல் அப்படின்னா என்னது, பாய்ச்சினாள், இது வந்து ஒரே சொல்லா. இந்த ஒரே சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈயை அடுத்து இச்சு வந்திருக்கு பாருங்கள், வல்லினம் வந்திருக்கு. அதற்கு அடுத்து அந்த வல்லின உயிர்மை வந்திருக்கு. அடுத்து வாய்த்தது பாருங்கள், இந்த ஈயை அடுத்து என்னது இத்து வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, அதற்கு அடுத்து வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கு தாங்கிற. அப்போ அதனால் அந்த இத்து வந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு சொல்லாக இருக்கணும். அந்த ஒரே சொல்ல வந்து ஈ இர் இல் இந்த மூன்று மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து அடுத்து வந்து என்னது ஒரு வல்லொற்று வந்து அடுத்து வந்து அந்த வல்லொற்றினுடைய உயிர்மை எழுத்து வரணும். ஏதாவது ஒரு வல்லொற்று, அந்த வல்லொற்றை அடுத்து ஒரு உயிர்மை எழுத்து வரணும். அதனால தான் நான் சொன்னேன் ஈ இர் இல்லை அடுத்து என்னது ஒற்றெழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இப்போ
தாய் பசு இப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? தாய் கூட்டல் பசுனாலும் தாய் பசு வரும். சரிங்களா? பார்ப்போமா? மீதி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டல் பார்ப்போமா? பாருங்க, பாய்ச்சினாள், வாய்த்தது, பார்க்கிறான். அடுத்து வந்து என்ன? வேர்பலா, வேர்பிடிப்பு, வாழ்க்கை, வாழ்த்தினார். இது எல்லாமே பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரே சொல்ல அந்த 2 மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கும். பாருங்கள், ஒரே சொல்ல என்னது 2 மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கும். அடுத்து திசை பெயர். திசை பெயர்களின் பின்னால் வல்லினம் மிகும். சரிங்களா? திசை பெயர்களின் பின்னால் வந்து வல்லினம் மிகும். 4 திசை தான். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கிழக்கு கூட்டல் பக்கம், கிழக்கு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னது? 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்துருச்சு. அப்போ என்னது? இங்கே வல்லின உயிர்மை வந்துருச்சு. அப்போ வந்து வல்லொற்று மிகுந்து வந்துடணும். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து போயிடலாமா? மேற்கு கூட்டல் திசை, மேற்கு திசை. வடக்கு கூட்டல் புறம், வடக்கு புறம். தெற்கு கூட்டல் கோட்டம், தெற்கு கோட்டம். சரிங்களா? அடுத்து இதற்கு முன்னாடி வந்து நம்ம வன்தொடர் குற்றியலுவரத்தை அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சில மென்தொடர் குற்றியலுவரத்தின் பின்னாலும் வல்லினம் மிகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், மென்தொடர் குற்றியலுவரத்தின் பின் வல்லெழுத்தை, சரிங்களா, வல்லெழுத்தை முதலாவதாக கொண்ட பெயர் சொற்கள் வந்து புணரும் போது மட்டும் வந்து என்னது? வலி மிகும். அதாவது வன்தொடர் குற்றியலுவத்தை அடுத்து பொதுவாகவே வல்லினமானது மிகும். ஒருவேளை மென்தொடர் குற்றியலுவமாக இருந்துச்சுன்னா வருமொழி வந்து என்னது? பெயர் சொற்களாக இருக்கணும். வருமொழி வினை சொல்லாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி தான் வந்து வினையச்சத்தில் வந்து நம்ம வல்லினம் மிகுதல் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது வன்தொடர் குற்றியலுவரத்தை கொண்ட வினையச்சமாக இருந்தால் வல்லினம் மிகும். அதே இது மென்தொடர் குற்றியலுவரத்தை கொண்ட வினையச்சமாக இருந்தால் வல்லினம் மிகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒருவேளை பெயரச்சமாகவோ இருந்துச்சுனால் வல்லினம் மிகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வன்தொடரில் பெயரச்சமாகவோ வினையச்சமாகவோ வந்துச்சுன்னா என்னது? வல்லெழுத்து மிகும். மென்தொடரில் என்னது? பெயரச்சமாக இருந்தால் மட்டும்தான் மிகும். பாருங்கள், நண்டு கூட்டல் கூட்டம், நண்டு கூட்டம். இங்கே வந்து கூட்டம்ங்கிறத ஒரு இடத்தை ஒரு இதை குறிக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வரணும். சரிங்களா? பெயர்ச்சொல் வரணும். அடுத்து பாருங்கள், பங்கு கூட்டல் சந்தை, பங்கு சந்தை. பஞ்சு கூட்டல் கொட்டை, பஞ்சு கொட்டை. சாந்து கூட்டல் கயிறு, சாந்து கயிறு. சரிங்களா? எல்லாத்துலேயும் பாருங்கள் மென்தொடர் குற்றியலுவரம் தான். எல்லாமே ஞெயன நம்மளில் வரக்கூடியது. சரிங்களா? ஞெயன நம்மள வரக்கூடியது. அடுத்து வருமொழி பாருங்கள், எல்லாமே வருமொழி பாருங்கள். எல்லாமே வந்து என்னது? பெயர் சொற்கள் வந்திருக்கு. கொட்டை, கயிறு, சந்தை, கூட்டம், இது எல்லாமே வந்து என்னது? ஒரு பெயர் சொல். அப்போ மென்தொடர் குற்றியலுவரத்தை அடுத்து வருமொழியில் வல்லெழுத்தை முதலாவதாக கொண்ட பெயர் சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும். திரும்பவும் சொல்லிட்டேன், நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னது? வன்தொடர் குற்றியலுவர சொற்களுக்கு பின் வல்லெழுத்தை முதலாவதாக கொண்ட பெயர் சொற்கள் புணரும் போது வலி மிகும். ஏற்கனவே பார்த்துட்டோம். 10 கூட்டல் பாட்டு, 10 பாட்டு. கொக்கு கூட்டல் கால், கொக்கு கால். கழுத்து கூட்டல் கட்டை, கழுத்து கட்டை. அச்சு கூட்டல் பிழை, அச்சு பிழை. சரிங்களா? அடுத்து பண்பு தொகையில் வல்லினம் மிகுதல் பார்க்க போகிறோம். சரிங்களா? பண்பு தொகையில் வல்லினம் மிகுதல். பாருங்கள், பண்பு தொகை அப்படின்னா ஒன்றன் பண்பை மறைத்து குறிப்பிடுவது வந்து என்னது? பண்பு தொகை. பண்பு மறைந்திருக்கள் தான் வந்து பண்பு தொகை. இப்போ செந்தாமரை, செந்தாமரை. செவ்வானம். அடுத்து என்னது? கரும்பலகை, பைங்கூழ். இவை எல்லாமே வந்து என்னது? பண்பு தொகைகள். சரிங்களா? பண்பானது மறைந்து வந்திருக்கு. சரிங்களா? பைங்கூழ், செந்தாமரை. இந்த பண்பு தொகையானது அளவு, வடிவம், நிறம், சுவை அப்படின்ற 4 அடிப்படையில் தான் வந்து இந்த பண்புகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அளவு, வடிவம், நிறம், சுவை. நம்ம அது பண்பு தொகை பார்க்கும் பொழுது
தெளிவாக பார்த்துடலாம். புணர்ச்சியில் வரும்போதும் பார்த்துடலாம். சரிங்களா? 8 வகையான பண்புத்தொகை புணர்ச்சி இருக்குது. சரிங்களா? 8 வகையானது ஈறுபோதல், இனமிகள், இடையீரம் ஈயாதல், அடியகரம் ஐயாதல், ஆதி நீதல், தன்னொட்டு இரட்டல், முன்னின்ற மெய்திருத்தல், இனமிகள் இணையவும் அப்படின்னு சொல்லி 8 விதமான பண்புத்தொகை புணர்ச்சிகள் இருக்குது. நம்ம புணர்ச்சி பார்க்கும்பொழுது தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? கருப்பு கூட்டல் காளை. சரிங்களா? கருப்பு காளை பண்பு வந்திருக்கா? கருப்பு காளைன்னு கரிய நிறமுடைய காளை. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம் கருப்புங்கிறது, அதை வச்சும் நீங்கள் போட்டுடலாம். இங்கே வந்து பாருங்கள், வெள்ளை கூட்டல் புடைவை வெள்ளை புடைவை, சிவப்பு கூட்டல் சேலை சிவப்பு சேலை, அருமை கூட்டல் பாட்டி அருமை பாட்டி. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த விதிகள்லேயே பொருந்தி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். இங்கே வந்து என்னது பெயர் சொல் வந்திருக்கு, இப்போ பார்த்தது அதையும் சேர்த்துக்கங்க. ரைட், வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து பெயர் சொல் வந்தாலும் புணரும், அதை தான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அதே போல் வெண்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து பெயர் சொல் வந்தாலும் வல்லொற்று மிகும். அடுத்து பாருங்கள், இங்கே 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. இது வந்து ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். இங்கேயும் 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ என்னது, இதையெல்லாம் அடுத்து வல்லெழுத்தை முதலாவதாக கொண்ட வறுமொழிகள் வந்துச்சுன்னா என்னது வல்லொற்று மிகணும். சரிங்களா? அடுத்து போயிடலாமா? இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருபெயரட்டு அப்படின்னா அது சாறை பாம்பு சாறையாகிய பாம்பு, முல்லை செடி முல்லையாகிய செடி அப்படின்ற பொருள் வரும். பாருங்கள், முல்லை கூட்டல் காடு முல்லை காடு, அதாவது முல்லையாகிய காடு அப்படின்ற இருபெயரட்டு பண்புத்தொகையாக வந்திருக்கு. அந்த இடத்துல ஒற்றெழுத்து மிகணும். இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த விதிகளும் இதில் பொருந்தி வரதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே எல்லாம் பாருங்கள், லை ரை கை, இது எல்லாமே 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. அடுத்து தமிழ், அதை அடுத்து என்னது வல்லொற்று மிகணும். அடுத்து இங்கே கை மோர் இரு வந்திருக்கா, ஒரே இதில் வரும்பொழுது மோர் கூட்டல் குழம்பு மோர் குழம்பு அப்படின்னு சொல்லி வரணும். நம்ம பார்த்துருக்கோம்ல, தமிழுக்கும் பார்த்துருக்கோம். அதே போல் ஈ வந்தாலும் பார்த்துக்கலாம். அடுத்து சாறை பாம்புக்கு 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. தை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இருந்தாலும் அவங்க இந்த விஷயங்களில் அதை மட்டுமே நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் கேட்கும் பொழுது கேள்வியில் ஒரு வேளை இப்போ நீங்கள் 2ஆம் வேற்றுமை உறுப்பு 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வருது, தமிழ் அப்படின்ற சொல்லை எடுத்து வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் இரு வந்துச்சுன்னா இரு ஈ வந்துச்சுனாலும் சில இடங்களில் வரும் அப்படின்னு தெரியும். அதே போல் ஈ இரு அடுத்து ஒரே சொல்ல வந்தாலும் வல்லொற்று மிகணும்னு தெரியும். இதை மட்டும் நீங்கள் லிமிட்டடாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை கேள்வியில் இப்படி கேட்டாங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் இதை மட்டுமே 2ஆம் வேற்றுமை இதை மட்டுமே ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிடும். அதற்காகத்தான் வந்து நம்ம இருந்தாலும் நீங்கள் அந்த ஷார்ட்டாக ஆன்சர் விரைவாக ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களை சேர்த்து கம்பேர் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? போலாமா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? முல்லை கூட்டல் காடு முல்லைக்காடு, தாமரை கொடி, மல்லிகை பூக்கள், தமிழ் கவிதை, முருங்கைக்காய், மோர் குழம்பு, சாறை பாம்பு, தை திங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, கோடை காலம். அடுத்து 47வது விதி பாருங்க, உவமை தொகையில் வலிமிகும்ட்டாங்க. உவமை தொகையாக இருந்தால் வலிமிகும். சரிங்களா? அதாவது உவமை தொகைனா என்னது? போல போன்ற போன்ற உவம உறுப்புகள் மறைந்து வந்தால் அது உவமை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க, தாமரை கூட்டல் திருவடி தாமரை திருவடி, அதாவது தாமரை போன்ற திருவடி. சரிங்களா? தாமரை போன்ற திருவடி என்று பொருள். இன்னொன்று பாருங்க, மலர் கூட்டல் ஃபேமஸ், அது மலர் கூட்டல் பாதம் எப்படி எழுதுவோம்? மலர் பாதம். அப்போ வல்லொற்று மிகுந்து வருது. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த இரு வந்தாலே மிகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சொல்லை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த சொல் என்ன சொல்? இந்த சொல் வந்து ஒரு உவமை தொகை. இதனுடைய இலக்கண குறிப்பு ஒரு உவமை தொகை. அப்போ உவமை தொகையில் வந்து என்னது? வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் இப்போ கோடை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடையாகிய காலம். சரிங்களா? அப்போ இந்த கோடை காலம் அப்படின்ற சொல்லு இருபெயரட்டு பண்பு தொகைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் உவமை தொகையில் வல்லினம் மிகுமா, இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகுமா, இல்லை எனது பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? என்னது? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சல் மட்டும்தான் வல்லினம் மிகும், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி தெரியணும். சரிங்களா?
ஆக்சுவலாக வந்து பெயரெச்சத்தில் எதிர்மறை பெயரெச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். இதுக்கு முன்னாடி கூட நான் ஏதோ பெயரெச்சம் சொன்ன மாதிரி ஒரு நினைவு இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துடலாமா? பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு அப்பயே வந்து நான் அதை சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா என்னது, மென்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வல்லெழுத்தை முதலாவதாக கொண்ட பெயர் சொற்கள் வந்தால், அப்போ இந்த நண்டு கூட்டல் கூட்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு பெயரெச்சம் கிடையாது. சரிங்களா? இங்கே ஒரு எச்சச்சொல் வரணும். நண்டுக்கு அப்படிங்கிறது எச்சச்சொல் கிடையாது. இதுவும் ஒரு பெயர்ச்சொல், இது ஒரு பெயர்ச்சொல். நண்டு அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். சரிங்களா? வல்லொற்று வரலைன்னா இது உண்மை தொயாறு. ஏன்னா நண்டும் கூட்டமும் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. வேறு எங்கேன்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா தவறான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. சரிங்களா? பாருங்கள், இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈ இரு இல்லு இவை வந்து என்னது, நிலைமொழியில் இறுதியில் நின்று, சரிங்களா, வல்லெழுத்து தொடங்கக்கூடிய பெயர்ச்சொல் வந்தால், அதாவது நிலைமொழி இறுதியில் இந்த எழுத்துக்கள் நிற்கணும் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வறுமொழியில் பெயர்ச்சொல் வருது அப்படிங்கிறனால நான் ஒரு ஃப்ளோவில் பெயரெச்சம்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்படி கிடையாது. பெயரெச்சம், சரிங்களா, எதிர்மறை பெயரெச்சம், இது ரெண்டுலையுமே வல்லினம் மிகாது. ஒன்றே ஒன்று தான், வாரா கடிதம், சரிங்களா, வேண்டா தவம் அப்படின்ற மாதிரி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். சரிங்களா? இதை நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த இதுக்கு போயிடலாமா? அதே பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வல்லொற்று மிகும். ஆனால் வரக்கூடியது வன்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் வறுமொழி பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், என்னது வினை சொல்லாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து கரெக்டு தான். ஏன்னா பொதுவாகவே வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வந்து என்னது வல்லொற்று மிகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு எடுத்துக்காட்டு இங்கனக்குள்ளேயே காமிக்கிறேன். வன்தொடருக்கு இருங்க. ஓகே, கவனிங்க. எடுத்து கூட்டல் சென்றார். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ எடுத்து கூட்டல் சென்றார், எடுத்து சென்றார் அப்படிங்கிறது வந்து ஒரு என்னது வினையெச்சம். சரிங்களா? ஏன்னா இங்கே ஒரு எச்சப்பொருள், எடுத்துங்கிற எச்சப்பொருள் தர சொல் வந்து சென்றாருங்கிற வினைமுற்றை கொண்டு முடிதால் இது வந்து வினையெச்சம். இதே பெயர் சொல்லாக வந்துருந்துச்சுன்னா பெயரெச்சம். சரிங்களா? எடுத்த கூட்டல் மாணவன், எடுத்த மாணவன் அப்படின்னு இருக்கும். அப்போ எடுத்துங்கிற சொல் வந்து இந்த இடத்துல ஒரு பெயரெச்சமாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நான் சொல்கிறது அதுதான். வறுமொழியில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வன்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் வறுமொழி பெயர் சொல்லாக இருந்தால் வல்லினம் மிகும். அதே போல் வினை சொல்லாக, அதாவது வினைமுற்றாக இருந்தாலும் வல்லினம் மிகுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான். ஏன்னா இங்கே வன்தொடர் குற்றியலுகரம் வந்திருக்கா, அதனாலேயே எடுத்து சென்றார் அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? எடுத்து சென்றார், மறந்துக்கூடாது. ஆனால் மென்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் இந்த வறுமொழியானது வந்து இப்போ வந்து கூட்டல் சென்றார் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வல்லினம் மிகக்கூடாது. ஏன்னா மென்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்துங்கிறது மெல்லின எழுத்து. அப்போ மென்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் வறுமொழி வந்து என்னது ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மென்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் வறுமொழி வந்து என்னது ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பஞ்சு, இது வந்து ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். கொட்டைங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு பாருங்கள், பஞ்சு கொட்டை அப்படின்னு சொல்லி மிகுந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இருபெயரட்டு பண்பு தொகை பார்த்துட்டோமா? அடுத்து வந்து ஊமை தொகையில் வல்லினம் மிகும், அதையுமே நம்ம பார்த்துட்டோம். தாமரை கூட்டல் திருவடி, தாமரை திருவடி. அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸு. முத்து கூட்டல் பற்கள், முத்து பற்கள், முத்து போன்ற பற்கள். கழுதை கூட்டல் பயல், கழுதை பயல், கழுதை போன்ற பையன் அப்படின்ற அர்த்தம். முத்து கூட்டல் புன்னகை, முத்து புன்னகை. கமலம் கூட்டல் செங்கன்,
கமலச்செங்கன், கமலம்னா என்னது, ஒரு தாமரைன்னு அர்த்தம். சரிங்களா, கமலம் தாமரை போன்ற விரிந்த சிவப்பான கண்களை உடையவன் அப்படின்றதான் கமலச்செங்கன் அப்படின்ற பொருள். அடுத்து பாருங்கள், சில உரிச்சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். சரிங்களா, சில உரிச்சொற்களை அடுத்து வல்லினமானது மிகும். பாருங்கள் என்னென்ன, சால தவ தட குல ஆகிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சரிங்களா, இந்த உரிச்சொற்களின் பின்னால் வந்து என்னது, வல்லினமானது மிகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது, 4 எழுத்து தான் உரிச்சொல். சால தவ தட அப்புறம் குல. பாருங்க, சால கூட்டல் சில, சாலச்சில, சால கூட்டல் கற்றவர், சால கற்றவர், சால கூட்டல் பேசினார், சால பேசினார், தட கூட்டல் கை, தடக்கை, தவ கூட்டல் பெரியவர். சரிங்களா, தவ கூட்டல் பெரியவர், தவ பெரியவர், தவ கூட்டல் திரு, தவ கூட்டல் திரு வந்து என்னது, தவத்திரு, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் படிக்கிறோம் இல்லையா, பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து தவ கூட்டல் சேய்த்து, தவச்சேய்த்து, குல கூட்டல் கயிறு, குலக்கயிறு. அடுத்து பாருங்கள் 49 பாருங்கள், தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும். நான் வந்தோடனே சொன்னேன் இல்லையா, ஓகாரம் சொல்லிட்டேனே, நிலா கூட்டல் சோறு, அதுதான் தனி குற்றெழுத்து. சரிங்களா, தனி குற்றெழுத்து நிலாவே வச்சுக்கலாம். நீ அப்படிங்கிறது ஒரு தனி குற்றெழுத்து, அதை அடுத்து வரக்கூடிய ஆகாரம், அதாவது ஆ அப்படின்னு சொல்லி முடியும். பிரித்தோம்னா அது இல்லு கூட்டல் ஆன்னு வருது. ஆகாரத்தின் பின் வல்லினமானது மிகும். சரிங்களா, வறுமொழி முதல்ல காசா தாபா வந்துருக்கணும், அதை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அது முக்கியம். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நிலைமொழி எப்படி இருந்தால் ஒரே கான்செப்ட். வறுமொழி முதலில் காசா தாபா வந்தால் தான் வல்லற்று மிகணும். ஆனால் அப்படி மிகணும்னா என்ன பண்ணணும், நிலைமொழியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். சரிங்களா, தனி குற்றத்தை அடுத்து ஆகார ஓசை கொண்ட சொல் வரணும், இகர ஈற்று சொல்லு வரணும், அகர ஈற்று சொல்லு வரணும். சரிங்களா, அதே போல் ஈ இர் இல்லு வரணும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், கணா கூட்டல் கண்டேன், தோழிலாம் வேணாம், நம்ம பார்க்கலாம். கணா கூட்டல் கண்டேன், கணா கண்டேன், நிலா கூட்டல் பாட்டு, நிலா பாட்டு, பழா கூட்டல் பழம், பழாப்பழம். சரிங்களா, இது வந்து ஒரு பிரித்தெழுதுக சேர்த்து கேட்டுதாங்கன்னு நினைக்கிறேன். பழா கூட்டல் பழம், பழாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. வினா கூட்டல் கேட்டு, வினா கேட்டு. இதிலே உங்களுக்கு பாதி சேர்த்தெழுதுக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து உருவகங்களின் பின் வல்லினம் மிகும். சரிங்களா, உருவகங்களின் பின் வல்லினம் மிகும், அதாவது உவமைக்கும் உருவகத்துக்கும் சரிங்களா என்ன பொருள், என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, என்னது, கண்ணீர் பூக்கள், அதாவது பூ போல கண்ணீர் அப்படின்னு சொன்னால் அது உவமை. கண்ணீரே பூ அப்படின்னு சொன்னால் அது என்னது, உருவகம். சரிங்களா, அதாவது இங்கே பாருங்கள், மலர் பாதம், இது வந்து உவமை, மலர் போன்ற பாதம். பாத மலர் அப்படின்னா இதுதான் வந்து என்னது, உருவகம். சரிங்களா, அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாம் போயிட்டு உங்களுடைய பெண் எழுதாமல் போயிடுச்சு. அப்போ பக்கத்தில் இருக்க வந்து என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற நண்பர் வந்து அவர் பேனாவை கொடுத்து உங்களுக்கு உதவுறாரு. அப்போ என்ன நினைப்பீங்க, கடவுள் போல் வந்து எனக்கு பேனா கொடுத்தாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஒருவேளை அதே எக்ஸாம்களில் என்னை போல் ஏதாவது ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு 2-3 கேள்வி, ஒரு ஃபன்னுக்கு தான், ஒரு 2-3 கேள்வி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கடவுளே நேரில் வந்துட்டார் அப்படி தானே நினைப்போம் பொதுவாக. அதுதான். சரிங்களா, என்னது, வாழ்க்கை படகுலாம் என்னது, வாழ்க்கையே படகு. சரிங்களா, அதே போல் என்னது, துன்ப வெள்ளம், துன்ப வெள்ளம் என்னது, துன்பமே வந்து என்னது வெள்ளம் அளவுக்கு இருக்குது அப்படின்ற பொருளில் வரும். சரிங்களா, அப்போ உருவகத்துக்கும் உவமைக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா, கண்ணீர் பூக்கள் என்னது, கண்ணீரே பூவுப்பா, வாழ்க்கையே தேர்ப்பா அப்படின்ற பொருள். சரிங்களா, இப்போ இந்த உருவங்களின் பின்னால் வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்கள், மெல்ல, உறக்க, நிரம்ப, நிறைய என்னும் அகர ஈற்று வினையடைகளின் பின் வலி மிகும்.
இந்த மெல்ல, உறக்க, நிரம்ப, நிறைய இந்த சொற்கள் எல்லாமே வந்து எனது ஒரு வினை அடைகள். சரிங்களா, ஒரு வினைக்கு அடையாக வரக்கூடியது. அகர ஈற்றால் முடிச்சிருக்கு. சரிங்களா, அப்போ அகர ஈற்றில் முடியக்கூடிய வினை அடைகளின் பின் வல்லினமானது மிகும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். பாருங்கள், போ, பேசு, சொன்னேன், கூவினான், பேசினான், கொடுத்தார், என்னது செய்திகளை அறிந்தோம், என்னது அடுத்து கற்றுக்கொள். இவை எல்லாமே வந்து ஒரு வினைச்சொல். இந்த வினைச்சொல்லுக்கு அடையாக வரக்கூடிய சொற்களில் எல்லாமே வந்து என்னது வல்லொற்று இடையில் வந்து மிகுந்து வரும். மெல்ல, உறக்க, நிரம்ப இதெல்லாமே வந்து நிறைய அடையாக வருது. அப்போ இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் வல்லொற்றானது மிகுந்து வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெல்லப்போ, மெல்ல பேசு, உறக்கச் சொன்னேன், உறக்க கூவினான், நிரம்ப பேசினான், நிரம்ப கொடுத்தார், நிறைய செய்திகளை அறிந்தோம், நிறைய கற்றுக்கொள். எல்லா இடத்துலையும் எனது வல்லினமானது மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க, எல்லா, அனைத்து என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். எல்லா, அனைத்து இந்த இரண்டு சொற்களை அடுத்து வந்து எனது வல்லினமானது மிகுந்து வரணும். எல்லா குழந்தைகளும், எல்லா பாடங்களும், அனைத்து பள்ளிகளுக்கும், அனைத்து கேள்விகளுக்கும். சரிங்களா, நீங்கள் முழுமையாக படிச்சுங்க. நான் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா டைம் போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி 36 நிமிடம் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் நமக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள். இதற்கு முன்னாடி குற்றியலுகரத்தில் என்னென்னத்துக்கு வல்லின மிகுதல் பார்த்தோம். வன்தொடர் குற்றியலுகரம் பார்த்துருக்கோம். மென் தொடரில் வருமொழி பெயர் சொல்லாக இருந்தால் வல்லின மிகுன்னு பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா, ஒற்று ரெட்டித்து புணரும் பொழுது வல்லினமானது மிகும். சரிங்களா, நெடில் தொடர் குற்றியலுகரமானது அதனுடைய ஒற்றானது இரட்டித்து புணரும் பொழுது வல்லினமானது மிகுந்து வரும். எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளே இருக்குது பாருங்கள். ஆடு கூட்டல் தலை. சரிங்களா, இதில் ஆடு அப்படின்ற சொல் வந்து ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, விதிப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஒற்றானது ரெட்டிக்கும். இந்த உகரம் கெட்டு, நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய உகரமானது கெட்டு எப்படி வரும், ஆட்கூட்டல் தலை அப்படின்னு வரும். அப்போ அந்த இடத்துல அந்த ஒற்றானது என்ன ஆகும், ரெட்டிக்கும். சரிங்களா, ஒற்றானது இரட்டிக்கும். அப்போ நான் மன்னிக்கணும், மாற்றி சொல்லிட்டேன், உகரம் வந்து கெடாது. இப்படி வரும் பொழுது சரிங்களா, நிலைமொழி அக்ரிணையாக வருமொழி வந்திருக்கு, நிலைமொழி அக்ரிணையாக இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஆடு கூட்டல் தலைக்கும் பொழுது ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற புணர்ச்சி விதி இருக்குது. ஒற்றெழுத்தானது இரட்டிக்கும். அப்போ ஒற்றெழுத்து இரட்டிச்சுன்னா என்னாகும், ஆட்டு அப்படின்னு சொல்லி வரும். இந்த டூவில் இருக்கக்கூடிய ஒற்றெழுத்தானது இரட்டித்து இன்னொரு முறை வரும். சரிங்களா, அப்போ ஆடு கூட்டல் தலை, ஆட்டு தலை, ஆட்டுன்னு வருவா, ஆட்டுன்னு வந்துடும். ஆடு கூட்டல் தலை ஒற்றானது இரட்டித்து ஆட்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்து தலை அப்படின்ற சொல்லோட புணரும் பொழுது அந்த ஒற்றெழுத்தான இத்து வந்து என்னது மிகுந்து வரும். சரிங்களா, அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஆறு கூட்டல் பெருக்கு. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல இந்த என்ன புணர்ச்சி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான புணர்ச்சி நடக்கும்னா, ஒற்று இரட்டித்தல் அப்படின்ற புணர்ச்சி பிரகாரம் ஆறு அப்படிங்கிற சொல் வந்து எப்படி வரும், ஆற்று அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன்னா இந்த ரூவில் இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து இரு கூட்டல் ஊ இருக்குது பார்த்தீங்களா, இரு கூட்டல் ஊ இந்த ஒற்றெழுத்து இரட்டித்து ஆற்று அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். அடுத்து வந்து ஆற்று கூட்டல் பெருக்கு அப்படிங்கும் பொழுது என்னாகும், இங்கே வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்க காரணத்தால் ஒற்றெழுத்து மிகுந்து ஆற்று பெருக்கு அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், நாடு கூட்டல் பற்று. நாடு கூட்டல் பற்று என்ன ஆயிரும், ஒற்று இரட்டித்து நாட்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து பற்றுங்கிற சொல் வந்து இணையும் பொழுது ஒற்று வல்லின ஒற்று மிகுந்து நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லி வரணும். இதே இது நீங்கள் இன்னொரு கான்செப்டில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒற்று வந்து இங்கே பாருங்கள், ஆட்டு, ஆற்று, நாட்டு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது
இந்த சொற்கள் எல்லாமே வன் தொடர் குற்றியலுகரம் ஆயிடுச்சு. அப்படி அதனால் ஒரு என்னது வல்லொற்றானது மிகுந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், காடு கூட்டல் பூனை காட்டு பூனை. புரியுதுங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உயிர் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஒற்றிரட்டித்து புணரும் பொழுது வல்லின மிகும்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், உயிர் தொடர் குற்றியலுகரம் ஒற்றிரட்டித்து புணரும் பொழுது வல்லினமானது மிகும். உயிர் தொடர் குற்றியலுகரம் என்ன நான் சொன்னேன் இல்லையா, கயிறு. சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈ கூட்டல் ஈ, அப்போ உயிரெழுத்திற்கு வல்லின உகரம் வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது, உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ இந்த உயிர் தொடர் குற்றியலுகரமும் வந்து என்னது, ஒற்று ரட்டிக்கும் பொழுது ஒற்று ரட்டித்து புணரும் பொழுது வல்லினமானது மிகுந்து வரும். பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், வயிறு குருடு. சரிங்களா? வயிறு குருடு பார்த்தீங்கன்னா இது வயிறு அப்படிங்கிறது எப்படி மாறும், ஒற்று ரட்டித்தால் என்ன நடக்கும்னா வயிற்று அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? ஒற்று ரட்டித்து வயிற்று அப்படின்னு சொல்லி வந்துடும். பாடுன்ற சொல்லோட சேரும் பொழுது வல்லினம் மிகுந்து வயிற்றுப்பாடு அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அதே போல் குருடு அப்படிங்கிறது இந்த டூக்கான ஒற்று இரட்டித்து இட்டு சேர்ந்து குருட்டு என்று வந்து கண் அப்படிங்கிற வறுமொழியோட புணரும் பொழுது ஒற்று இரட்டித்து குருட்டுக்கண் அப்படின்னு சொல்லி புணரும். அப்போ என்னது, நெடில் தொடர் குற்றியலுகரமும் உயிர் தொடர் குற்றியலுகரங்களும் ஒற்று இரட்டித்து புணரும் பொழுது வறுமொழி முதலில் காசா தபா வந்தால் வல்லினம் மிகுந்து புணரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மண் தொடருக்கு பார்த்துட்டோம், மென் தொடருக்கு பார்த்துட்டோம், உயிர் தொடருக்கு பார்த்துட்டோம், நெடில் தொடருக்கு பார்த்துட்டோம். அப்போ குற்றியலுகரத்தில் 6ல் 4 குற்றியலுகரங்களில் என்னது, ஒற்றெழுத்தானது வல்லினமானது மிகுந்து வருது. சரிங்களா? அப்போ பொதுவாக கூட கேட்கலாம், குற்றியலுகரங்களுக்கு பின்னால் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டால் என்னது, மிகும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா பாசிபிலிட்டி 4 இடங்களில் வந்து என்னது, ஒற்றெழுத்து மிகுந்து வருது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 55 பாருங்கள், ஐகார சாரியை பெற்ற குற்றியலுகர சொற்களுடன் புணரும் வல்லினமானது மிகும். ஐகார சாரியை பெற்ற குற்றியலுகர சொற்கள். சரிங்களா? ஐகார சாரியை. ஐகார சாரியை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் பொழுது நிலைமொழி இறுதியில் வந்து ஐகாரத்தினுடைய சாரியை வந்துடும். சரிங்களா? ஐகாரத்தினுடைய சாரியை வந்துடும். அப்போ ஐகாரத்தினுடைய சாரியைனா என்னது, அதனுடைய வர்க்கங்களான எழுத்துக்கள் வந்துட்டாலே இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டுருச்சுன்ற பொருள். அதன் காரணமாக வல்லொற்றானது மிகுந்து வரணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், பண்டு கூட்டல் காலம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்களா. பண்டு கூட்டல் காலம் அப்படிங்கிறது புணரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பண்டை அந்த உகரம் இருக்குது பற்றிலா, அந்த உகரம் கெட்டு என்ன ஆயிரும், ஐகார சாரியை பெற்று பண்டை அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்படி ஐகார சாரியை பெற்ற காரணத்தால் வல்லொற்று மிகுந்து பண்டை காலம் என்று வந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இன்று கூட்டல் பொழுது இன்று பொழுது அப்படின்னு சொல்லி பிரித்து சேர்த்து எழுத கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இன்று கூட்டல் பொழுது இன்று பொழுது அப்படின்னா ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. பண்டு கூட்டல் காலம் பண்டு காலம் இருக்கும், ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ இன்று கூட்டல் பொழுது அப்படிங்கிறது என்ன ஆயிரும், இன்றை அப்படின்னு சொல்லி நிலைமொழி மாறிடும். சாரி, இற்றை. ஏன்னா இந்த நகரம் வந்து என்ன ஆயிரும், ரகரமாக மாறிடும். அப்போ இற்றை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சுன்னா அடுத்து பொழுதுங்கிறது வந்து புணரும் பொழுது வல்லொற்று மிகுந்து இற்றை பொழுதுன்னு மாறிடும். சரிங்களா? அதாவது இந்த நகரத்தை அடுத்து அது ஒரு விதி இருக்குது. சரிங்களா? நம்ம புணர்ச்சி பார்க்கும்போது பார்க்கலாம். லா வரும்போது நா வரும், ரா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்ப. கல் கூட்டல் கோவில்னா கற்கோவில் சொல்கிறோமையா. அதே மாதிரி மேல் கூட்டல் நாடு அப்படின்னா இது மேநாடு, மேநாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வல்லினம் வந்தால் என்ன வரணும், மெல்லினம் வந்தால் என்ன வரணும் அப்படின்னு இருக்குது விதி. சிறப்பு புணர்ச்சி விதிகள் இருக்குது. நம்ம அது படிக்கும்போது தெளிவாக பார்த்தலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். இன்று கூட்டல் பொழுதுங்கிறது எப்படி மாறும், இன்றுங்கிற சொல்லானது நிலைமொழி
இற்றைன்னு மாறிடும். அப்போ அங்கே இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்துட்டனால என்னது ஒற்று மிகுந்து இற்றை பொழுதுன்னு வந்துடும். சரிங்களா? அதைத்தான் வந்து என்னது ஐகார சாரியை பெற்ற குற்றியலுகர சொற்கள்ங்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த சொல் வந்து குற்றியலுகர சொல்லுங்க. சரிங்களா? பண்டு, இன்று, நேற்று அப்படிங்கிற இந்த 3 சொற்களுமே பாருங்கள் என்னது இவை எல்லாமே குற்றியலுகர சொல். ஆனால் இந்த குற்றியலுகர சொற்கள் எல்லாமே புணரும் பொழுது என்னது ஐகார சாரியை பெற்றுச்சு. இங்கே இறுதியில் பூரா ஐகாரம் வந்துச்சு. நேற்றுங்கிறது நேற்றைன்ற ஐகார சாரியை பெற்றுச்சு. சரிங்களா? அப்போ என்னது வல்லொற்றானது மிகுந்து வரணும். பண்டை காலம், இற்றை பொழுது, நேற்றை கூலி என வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 56வது விதி பாருங்கள். சரிங்களா? முடிச்சிடலாம். இன்றைக்கி 62 விதியுமே முடிச்சிடலாம். இன்னும் எத்தனை ஒரு 6 விதி தான் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் படிச்சிட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் கல்விகுதி சேரும் பொழுது வலிமிகும். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் கல்விகுதியானது சேரும் பொழுது வல்லினமானது மிகும். இப்போ நா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. நா கூட்டல் கல் எப்படி வரணும்? நாக்கள் அப்படின்னு சொல்லி வரணும். இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? பாருங்கள். ஆ கூட்டல் கல், பூ கூட்டல் கல், பா கூட்டல் கல், ஈ கூட்டல் கல். என்னது? ஆக்கள், பூக்கள், பாக்கள், ஈக்கள். இன்னொன்று என்னன்னா ஒருமை பன்மையில் வந்து இந்த கல் விகுதி வருதுன்னு வச்சுக்கோங்க. அக்ரிணைக்கு மட்டும்தாங்க வரணும். சரிங்களா? இப்போ அப்பா, அப்பாக்கள் இல்லைன்னா தாய்மார் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர தாய்மார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அண்ணன்மார் அப்படின்னா அண்ணன்கள்னு சொல்லக்கூடாது, அண்ணன்மார்னு சொல்லணும். அண்ணன்கள், அண்ணன் கல்னு சொல்லக்கூடாது, அண்ணன்மார். மார் அப்படின்னாலே அந்த அண்ணன்மார் வந்துட்டாலே வந்து என்னது இது பன்மைக்கு வந்துடும். சரிங்களா? அதே போல் தாய்மார்கள், வருக வருக என தாய்மார்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தாய்மார்கள்னு சொல்லக்கூடாது, தாய்மார்கள்னு சொல்லக்கூடாது. தாய்மார் அப்படின்னாலே அது பன்மை ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது உயர்திணை. அப்போ உயர்திணை அடுத்து கல் விகுதி வரக்கூடாது, அக்னிநிலை மட்டும்தான் கல் விதி வரணும். இதை வந்து நம்ம ஒருமை பண்ணி பார்க்கும்போது பார்த்தலாம். ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியின் பின்னாடி கல்விகுதி வந்துச்சுன்னா வல்லொற்று மிகுந்து புணரும். ஏன்னா கல்விதியிலே என்ன ஆயிடுச்சு? இங்கே வல்லின உயிர்மை எழுத்து வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி வந்தாலும் வல்லொற்று போட்டு எழுதிருங்க. சரிங்களா? பூக்களின் மீது ஈக்கள் மொய்த்தன அப்படின்னு ஒரு தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கொடுத்து இதில் வல்லொற்று பார்த்து இது இந்த தொடர் சரியான்னு கேட்டால் என்னது சரியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பூக்களின் மீது ஈக்கள் மொய்த்தன. அடுத்து 57 போயிடலாமா? 57 பாருங்க. குறில் கூட்டல் நெடில் இணையாய் வரும். சரிங்களா? குறில் கூட்டல் நெடில் இணையாய் வரும் ஆகார ஈற்று நிறையசை சொற்களின் பின் கல் விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகும். சரிங்களா? குறில் கூட்டல் நெடில் அப்படின்னா என்ன சார் கேட்டீங்கன்னா இணையாய் வந்தால் குறில் கூட்டல் நெடில் இணையாய் வரக்கூடிய ஆகார ஈற்று சொல். அதாவது நிலைமொழியில், ஏன்னா வருமொழி தான் ஒரே கான்செப்டே. காசா தபால இருக்கணும் வருமொழி, காசா தபால தொடங்கணும். இது வந்து என்னது வருமொழி. கூட்டல் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நிலைமொழியில் நிகழக்கூடிய மாற்றங்கள், நிலைமொழி எப்படி இருக்கணுங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நிலைமொழியில் குறிலும் நெடிலும் இணையாய் வந்தால் இங்கே பாருங்கள் விழா, வீங்கிறது குறில், லாங்கிறது நெடில். அப்போ குறில் நெடில் இணையாய் வந்து சரிங்களா ஆகார ஈற்று. அப்போ இந்த லாவை பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? இல்லு கூட்டல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்னது ஆகார ஓசை வரும் பொழுது வல்லொற்று மிகும் சொல்லி பார்த்துருக்கோம். என்னது தனிக்குறிலை அடுத்து ஆகார ஓசை. இங்கே பாருங்கள், அந்த தனிக்குறிலை அடுத்து ஆகார ஓசைனாலும் ஒன்று தான், குறில் நெடில் ஆகார ஈற்று அப்படின்னாலும் ஒன்று தான். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி பாருங்கள். இது குறில், இது ஆகார ஓசை, இது குறில், இது ஆகார ஓசை, இது குறில், இது ஆகார ஓசை, இது குறில், இதுவும் ஆகார ஓசை. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த விதியிலையும் வருது. ஒரே விதியை 2 முறையாக பிரிச்சுருக்காங்க மாதிரி 2 விதி. அப்போ உங்களுக்கு 2 விதிகளுமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ குறில் வந்திருக்கு, நெடில் வந்திருக்கு, இணையாய் வந்திருக்கு, ஆகார ஈற்றும் வந்திருக்கு. சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையசை ஈற்று நிறையசையை சொற்களின் பின் அப்படின்னா என்னது? அசை எத்தனை வகைப்படும்? நேரசை நிறையசை. யாப்பின் உறுப்புகளில் ஒன்று தான் அசை. சரிங்களா? அதாவது அசை அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும்னா நேரசை நிறையசை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, குறில் தனித்து வருவது இறுதியில் ஒரு தொடர் இருக்குன்னா, ஒரு சொல் இருக்குன்னா, அந்த சொல்லின் இறுதியில் குறில் தனித்து வந்தால் நேர். சரிங்களா? அடுத்து ஒரு குறிலும் ஒற்றும் வந்தால் அது நேர். சரிங்களா? அடுத்து குறில் நெடில் வந்தால் அது நிறை. சரிங்களா? அடுத்து குறில் நெடில் ஒற்று வந்தாலும் அது நிறை. சரிங்களா? குறில் தனித்து வருவது. சரிங்களா? குறில் ஒற்று தனித்து வருவது. அதே போல் நெடிலுக்கு வந்து வராது. நெடிலுக்கு வந்து என்னென்னா 2 நெடிகள் வர மாதிரி வரும். நான் உங்களுக்கு அது நடத்தும்போது அது அலகிடுதல் வாய்ப்பாடில் வரும். அது நமக்கு சிலபஸில் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு குறில் எழுத்து தனித்து வருதல், ஒரு குறில் ஒற்று தனித்து வருதல். சரிங்களா? அதே போல் ஒரு நெடில் தனித்து வருதல், ஒரு நெடில் ஒற்று தனித்து வருதல். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குறில் தனித்து வருதல் வந்து எப்போ வரும்னா ஒரு சொல்லினுடைய இறுதியில் தான் குறில் தனித்து வரணும். அதே போல் நெடில் தனித்து வருதல் வந்து சொல்லுக்கு முன்னாடியே இருக்கலாம், இறுதியில் இருக்கலாம். சரிங்களா? அதே போல் ஒரு குறிலும் ஒற்றும் வந்துச்சுன்னா அதை வந்து நேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு நெடில் தனித்து வருதல் அதை வந்து நேர்னு சொல்லுவாங்க. ஒரு நெடிலும் ஒற்றும் வரக்கூடியதை வந்து நேர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இருகுறில் வருதல் 2 குறில் எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நிறைன்னுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஒரு குறிலும் நெடிலும் வந்துச்சுன்னா அதையும் வந்து நேர் அப்படின்வாங்க. அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 குறிலும் ஒற்றும் வந்துச்சுன்னா ஐயோ நேருன்னு சொல்லிட்டு நிறை வரும். சரிங்களா? அதாவது நானே கொஞ்சம் டக்குன்னு வரவட்டியும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இருங்களேன் சொல்கிறேன் கவனிங்க. அதாவது நேரசை நேர் நிறை. சரிங்களா? அதாவது குறில் தனித்து வருதல் எப்போ அப்படின்னா இறுதியில், சொல்லின் இறுதியில் குறில் தனித்து வந்துச்சுன்னா நேரசை. அடுத்து வந்து குறிலும் ஒற்றும் வந்தால் நேரசை. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் நெடில் தனித்து வருதல். இது வந்து சொல்லின் இறுதியில் இருக்குன்ற அவசியம் இல்லை. சொல்லின் இறுதியிலும் முதலிலும் வரலாம். அடுத்து வந்து நெடில் மற்றும் ஒற்று இது எல்லாமே வந்து என்னது நேரசைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து நிறையசை பாருங்கள். நிறையசை என்னென்னா இரு குறில், அதாவது இரு குறில் வருதல். சரிங்களா? இரு குறில் வருதல் நிறையசை. அடுத்து வந்து இரு குறில் மற்றும் ஒற்று வந்தாலும் நிறையசை. சரிங்களா? அடுத்து குறில் மற்றும் நெடில் வந்தால் நிறையசை, குறிலும் நெடிலும் ஒற்றும் வந்தால் நிறையசை. சரிங்களா? குறிலும் நெடிலும் ஒற்றும் வந்தால் நிறையசை. புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? இதுதான் நேரசை நிறையசை. இதை நம்ம பார்த்தோம்னா எப்படின்னா ஒரு எழுத்து வந்துச்சுன்னா, அதாவது ஒற்றெழுத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அன்பும் அரணும் அப்படின்ற சொல்ல வந்து அலகிடுதல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒற்றெழுத்து இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கோடு போடுங்க. ஒற்றெழுத்து இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னது குறில் தனித்து வரணும். இங்கே முதலில் வந்திருக்கு, அப்போ இது சேர்க்கக்கூடாது. அப்போ இரு குறில் சேர்த்து பிரிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த மெய்யெழுத்தை கணக்கிடாதீங்க. ஒரு எழுத்து இருக்குது, அதுக்கு முன்னாடி எத்தனை எழுத்து இருக்குது? ஒரு எழுத்து இருந்தால் நேர், 2 எழுத்து இருந்தால் நிறை. இப்போ இங்கே என்னது? இங்கே ஒரு எழுத்து இருக்குது, அப்போ இது நேர், இது வந்து நேரசை. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே என்னது? 2 குறில் வந்திருக்கு, அப்போ இது வந்து நிறையசை. அப்போ இங்கே என்னது? ஒரு எழுத்து, இப்போ இது வந்து நேரசை. இப்போ நான் சொன்னது புரியுதுங்களா? இரு குறில் ஒற்று. சரிங்களா? 2 நெடில் வராது, 2 நெடில் வராது. ஏன் அப்படின்னா நெடில் தனித்து வந்துடுதில்ல சொல்லுக்கு முதல்லையே. அதே போல் குறில் வந்து ஒரு சொல்லினுடைய இறுதியில் தான் வரணும் குறில் எழுத்து. சரிங்களா? அன்பும் அப்படின்றதுக்கு போல் அன்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை இப்படி பிரிச்சிடணும். இந்த குறில் இந்த இடத்துல இப்படி ஒரு சொல்லினுடைய இறுதியில் மட்டும்தான் தனிச்சு வரணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நேரசை நிறையசை புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள்,
இந்த சொற்கள் எல்லாமே பாருங்கள் என்ன அசை, நேரசையா நிறையசையா சொல்லுங்கள். குறில் நெடில் எங்கே இருக்குது? குறில் நெடில் வந்து என்ன அசை? நிறையசை. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குறில் கூட்டல் நெடில் இணையாக வந்தால், குறில் நெடில் வந்தாலே அது நிறையசை. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆகார ஈற்று சொல்லா இருக்குன்றாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. குறில் நெடில் ஆகார ஈற்று நிறையசை சொற்களுக்கு பின்னாடி கல் விகுதி வந்துச்சுன்னா, கல் விகுதி வந்தால் என்னது? வல்லினம் மிகும்ட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடலாமா? பாருங்கள், விழா கூட்டல் கல் விழாக்கள் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கணா கூட்டல் கல் கணாக்கள், வினா கூட்டல் கல் வினாக்கள், சுறா கூட்டல் கல் சுறாக்கள், புறா கூட்டல் கல் புறாக்கள். புரியுதுங்களா? அடுத்த 58வது விதி பாருங்கள். அந்த முன்னாடி ஊ அப்படின்ற இடத்துலலாம் சில இடங்களில் வல்லொற்று வந்துருந்துச்சா, அதுக்கான விதியை தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். உகர ஈற்றில் முடியும். சரிங்களா? உகர ஈற்றில் முடியக்கூடிய குறில் குறில் என்னது? குறில் குறில் வந்துட்டா அது என்ன அசை? நிறையசை. சரிங்களா? உகர ஈற்றில் முடியக்கூடிய இரண்டு எழுத்துக்கள், இரண்டு குறில் எழுத்துக்களை அடுத்து என்னது? அதன் பின்னால் கல் விகுதி வந்தால் வல்லினமானது மிகும். சரிங்களா? இரண்டு குறில் எழுத்துக்கள் வரணும். அந்த இரண்டாவது எழுத்து வந்து உகரத்தில் முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? அவற்றை அடுத்து வறுமொழி முதல்ல கல் வந்துச்சுன்னா ஒற்றெழுத்து மிகுந்து வரணும். சரிங்களா? இரண்டு குறில் எழுத்துக்கள் வந்திருக்கணும். அந்த இரண்டாவது குறில் எழுத்து வந்துட்டு என்னது? உகரச் சொல்லாக இருக்கணும். அவற்றை அடுத்து கல் விகுதி வந்துச்சுன்னா ஒற்றானது மிகுந்து வரணும், வல்லொற்று மிகுந்து வரணும். இதுதான் இந்த விதி. பாருங்கள், வடு கூட்டல் கல் வடுக்கள், வலு கூட்டல் கல் வழுக்கள், தெரு கூட்டல் கல் தெருக்கள், பசு கூட்டல் கல் பசுக்கள். புரியுதுங்களா? இதே இது புலி கூட்டல் கல் புலிக்கல்னு போடக்கூடாது. புலி அப்படின்றப்ப இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா என்னது? உகரம் வரலை, புலி கூட்டல் கல் புலிகள் அப்படின்னு தான் வரணும், புலிக்கல்னு வரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இரண்டு குறில் வந்திருக்கு, கரெக்டு தான். ஆனால் நிலைமில்லை, அந்த இரண்டாவது குறில் வந்து உகரமாக இல்லை. அப்போ நீங்கள் அங்கே போயிடக்கூடாது. என்னென்னா, சார் இகர ஈற்று சொல்லை அடுத்து வறுமொழி முதலில் காசாதாபா வந்தால் வல்லின வரும் சார்னு. ஆமாம், வரும் தான் ஈர ஈற்று சொல். ஆனால் ஈர ஈற்று சொல்ல எந்தெந்த சொல்ல நாங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ இதில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இரண்டு எழுத்துக்கள் வரும் பொழுது அந்த இரண்டாவது எழுத்து உகரமாக இருக்கணும்னு சொல்லிட்ட காரணத்தால் உகரத்தை தவிர இந்த மாதிரி வந்துச்சுன்னா மிகக்கூடாது. சரிங்களா? கான்செப்ட் தான், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இதுதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட, இந்த டிஃப்ரென்ஷியேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து போகலாமா? பாருங்கள், 2-3 டைமுக்கு மேலேயே சொல்லியாச்சு. முற்றியலுகரத்தினை அடுத்து வரும் வல்லினம் மிகும்ட்டாங்க. சரிங்களா? பாருங்கள், தனிக்குறிலை அடுத்து வரும் எல்லா உகரமும், சரிங்களா, தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய எல்லா உகரமும் இரண்டு எழுத்துக்களை அடுத்து வரும் குசுடு துபுரு அல்லாத மற்ற உகரமும் முற்றியல் உரங்கள் ஆகும். முற்றியல் உரத்துக்கு நம்ம ஷார்ட்டாக பார்த்துப்போம். குற்றியல் உரங்கள் அல்லாத எல்லாமே முற்றியல் உரங்கள்னு பார்த்துருப்போம். ஆனால் இவங்க முற்றியல் உரத்துக்கு எவ்வளோ தெளிவாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வரையறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரும்ப வாசிக்கிறேன் கவனிங்க. தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய எல்லா உகரமும், ஏன்னா நெடில் வந்து அது குற்றியல் உரம் ஆயிரும்ல, கரெக்ட். தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய எல்லா உகரங்களும் இரண்டு எழுத்துக்களை அடுத்து வரக்கூடிய குசுடு துபுரு அல்லாத மற்ற உகரங்கள் எல்லாமே மு ரு இதெல்லாம் என்னது? மற்ற உரங்கள். அப்போ மற்ற உரங்கள் எல்லாமே வந்து என்னது? முற்றியல் உரங்கள் ஆகும். இந்த முற்றியல் உரத்தினை அடுத்து வல்லினமானது மிகும். ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், பார்த்ததவே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுப்பார்வை, கணுக்கால், திருக்கோயில், அறிவுக்கல்லூரி, முழுத்தொகை, இது எல்லாமே முற்றியல் உரங்கள். அடுத்து பாருங்கள், மெய்யெழுத்தை அடுத்து ஒற்றெழுத்து மிகுதல் வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே என்னது? ஈ இரு இள்ளு பார்த்தோமா? இப்போ மெய்யெழுத்து வந்தால் வல்லொற்று மிகுந்து புணர்தல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லு இல்லு
மன்னிக்கணும், இன்னு இல்லு இன்னு இல்லு இந்த விகுதிகளில் வந்து திரிதல் ஏற்பட்டு வல்லொற்று மிகும். என்ன மாதிரியான திரிதல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாமா? நின்ற சொல்லின் இறுதியில், நின்ற சொல்லின் இறுதியில்னால் என்னது? நிலைமொழி. இன் இருந்து வருஞ்சொல்லின் முதலில் வல்லினம் இருந்தால், சரிங்களா, வருஞ்சொல்லி முதலில் வல்லினமானது இருந்தால் இந்த இன்னானது ரகரமாக மாறும். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ கல் கூட்டல் படி, இதில் நம்ம நிறைய படித்தது தான். சரிங்களா, பெருசாக ஒன்றும் நம்ம புதிய புதிய எக்ஸாம்பிள் நிறைய எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். பாருங்கள், நின்ற சொல்லின் இறுதியில், இது வந்து இது வேறு எதுக்கு வரும், அடுத்ததில் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம இன்னுக்கு மட்டும் பார்ப்போம். சரிங்களா, பொன் கூட்டல் குடம். சரிங்களா, அப்போ பாருங்கள், நின்ற சொல்லின் இறுதியில் இன் நின்று வருஞ்சொல்லின் முதலில் வல்லினம் இருந்தால் இந்த இன்னானது எப்படி மாறுமா? ரகரமாக மாறும். அதாவது என்னது? நகரம் ரகரமாகும், லகரம் ரகரமாகும் சொல்லும் இல்லையா? அது எப்போ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, எப்போ அப்படின்னா வருமொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா மாறும். சரிங்களா, வல்லினம் வந்தால்தான் இந்த நகரமானது இந்த ரகரமாக மாறும். சரிங்களா, அடுத்து பார்ப்போமா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்த விதி போயிடலாம். பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். நின்ற சொல்லின் இறுதியில் இந்த இன் இருந்து வருஞ்சொல்லின் முதலில் வல்லினம் வந்தால் இந்த நகரமானது இந்த இன்னு வந்து இந்த இர்ரா மாறும். பாருங்கள், பொன் கூட்டல் பாவை பொற்பாவை, தன் கூட்டல் குறில் தற்குறி, தன் கூட்டல் குறி தற்குறி, பொன் கூட்டல் செல்வன் பொற்செல்வன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இந்த லகரம் மாற்றம், நகர மாற்றம் பார்த்துட்டோம். இப்போ லகரம் வந்து எப்படி ரகரமாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்ற சொல்லின் இறுதியில் லகரம் இல்லை அப்படின்ற எழுத்து வந்து வருஞ்சொல்லினுடைய முதலில் வல்லினம் இருந்தால் இந்த இல்லானது இர்ரா மாறும். சரிங்களா, இன்னா இருந்தாலும் வல்லினம் வந்தால் இர்ரா மாறும், இல்லா இருந்தாலும் வல்லினம் வந்தால் மன்னிக்கணும் இர்ரா மாறும். சரிங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். என்ன காரணம்? இந்த நான் இன்னும் இந்த இல்லம் இந்த இர்ரா மாறும்னா வருஞ்சொல்ல வந்து வல்லினம் இருக்கணும், நின்ற சொல்லினுடைய இறுதியாக இருக்கணும், இவை இரண்டும். அவ்வளோதான் விஷயம். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? பாருங்கள், கள் கூட்டல் கண்டு கற்கண்டு, பல் கூட்டல் பொடி பற்பொடி, சொல் கூட்டல் சிதைவு சொற்சிதைவு, கால் கூட்டல் சிலம்பு கார்ச்சிலம்பு. சரிங்களா, நான் சொன்னேன்ல, கற்கூட்டல் கல் கூட்டல் கோவில் கற்கோவில், கல் கூட்டல் படி கற்படி அப்படின்னு சொல்லி மாறும். ரைட், அடுத்து போலாமா? அடுத்து பாருங்கள், அவ்வளோ வந்துட்டோம். நின்ற சொல்லின் இறுதியில், சரிங்களா, நின்ற சொல்லின் இறுதியில் இன் அல்லது இல் இருந்து இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்து வருஞ்சொல்லின் முதலில் த இருக்குமானால், சிறப்பு புணர்ச்சி விதியிலையும் இது அப்படியே வரக்கூடியதாங்க, தெரிஞ்சுக்கோங்க. த இருக்குமானால் நின்ற சொல்லின் இறுதியில் உள்ள இந்த இன் இருக்கு பார்த்தீங்களா மற்றும் இல், இந்த ஆகிய இரண்டும் இர்ராக மாறும். இந்த இரண்டு மற்றும் இர்ராக மாறாமல் அவற்றுடன் இந்த தாவும் வந்து என்னது? ராவா மாறிடும். சரிங்களா, இப்போ பாருங்கள், நின்ற சொல்லின் இறுதியில் இன் அல்லது இல் இருந்து, சரிங்களா, வருஞ்சொல்லில் முதலில் தகரம், சரிங்களா, அதுக்கு வந்து மொத்தமாக வல்லினங்களில் அந்த கச தபல இருந்தால் அப்போ அதுக்கு வந்து எப்படின்னா க ச ப இது மூன்றுக்கும். சரிங்களா, இப்போ தகரத்துக்கு மட்டும் இங்கே பாருங்கள், தகரம் ஒருவேளை தகரம் வந்துட்டால் இந்த மூன்று வல்லினத்தை தவிர தகரம் வந்தால் என்ன ஆகும்னா இந்த இன்னும் இல்லும் இருன்னு சொல்லி மாறிடும். இந்த தா வந்து தகரம் ரகரமாக மாறும். சரிங்களா, பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் பாருங்கள், தொழில் கூட்டல் துறை. சரிங்களா, இப்போ நின்ற சொல்லின் இறுதியில் லகரம் வந்திருக்கு, இங்கே வருமொழியில் தகர வர்க்கம் வந்திருக்கு. அப்போ தொழில் கூட்டல் துறை தொழிற்றுறை, அப்போ சேரும் பொழுது என்ன ஆகும்? எழுதுறேன் பாருங்கள், இந்த இல் வந்து என்னது? இர்ரா மாறுன்ட்டாங்க.
அடுத்து இந்த தகரம் வந்து ராவா மாறும். அடுத்து வந்து என்னது அப்போது அடுத்து என்னது வல்லொற்று மிகுனும். சரிங்களா, வல்லொற்று சாரி இந்த ஒற்றை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னது தொழிற் இந்த உகரம் இருக்கா, தகரம் ரகரமாக மாறும்போது அப்போ தூ வந்து எப்படி மாறும், ரூவா மாறிடும். சரிங்களா, ரை அது என்ன உயிர்மெய்யாக இருக்கோ அந்த உயிர்மெய்யாக மாறிடும். சரிங்களா, தாவா இருந்தால் எப்படி மாறும், ராவா மாறும். தீயா இருந்தால் ரீயா மாறும். சரிங்களா, தூவா இருந்தால் ரூவா மாறும். சரிங்களா, தேவா இருந்தால் எப்படி மாறும், ரேவா மாறணும். சரிங்களா, அது என்ன உயிர்மெய்யாக இருக்கோ அதனுடன் என்ன உயிரெழுத்து கலந்துருக்கோ அந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து மாறும். சரிங்களா, ஆனால் தாங்கிறது ராவா மாறும். அவ்வளோதான், நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். பொன் கூட்டல் தகடு, நம்ம என்ன படிப்போம், நகரம் ரகரமாக மாறும் அப்படின்னு நினச்சிட்டு பொற்தகடுன்னு போட்டோம்னா தப்பு. பொன் கூட்டல் தகடு, இங்கே பாருங்க, பொற்தகடு அப்படின்னு சொல்லி ஒரு சேர்த்ததில் கொடுத்துட்டாங்க, இல்லை பிரித்த சேர்த்ததில் கொடுத்துட்டாங்க. பொன் கூட்டல் தகடு சேர்த்து எழுதுகன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நகரம் ரகரமாக மாறும் போடு பொற்தகடு. ஏன்னா நம்ம பொன் கூட்டல் குடம் பொற்குடம் அப்படி தானே படிச்சிருக்கோம். பொன் கூட்டல் குடம் பொற்குடம் அப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம். மன்னிக்கணும், பொற்குடம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், இந்த நகரம் ரகரமாக மாறுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்படி போட்டோம்னா தப்பு. அது எதுக்கு இந்த நகரமோ ரகரமாக மட்டும் மாறும் அப்படின்னா க ச பா இந்த 3 வல்லின எழுத்துக்களுக்கு மட்டும்தான் மாறும். தகரத்துக்கு தகர சிறப்பு விதி இருக்குது. அப்போ அந்த தகர சிறப்பு விதியின் பிரகாரம் இந்த நகரமோ ரகரமாக மாறுறதோடு மட்டுமல்லாமல் வறுமொழியில் இருக்கக்கூடிய தகரமானதும் ரகரமாக மாறும். சரி, இப்போ இதுக்கு எழுதி பார்த்துடலாமா. இங்கே நான் எழுதுறேன் பாருங்க, ஈக்கு கீழே எழுதுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பொன் கூட்டல் தகடு அப்போ எப்படி மாறும், பொட் ட்ர க டு. சரிங்களா, இப்படி மாறும். பொன் கூட்டல் தகடு பொற்றகடு. சரிங்களா, பொன் கூட்டல் தகடு என்னது, பொற்றகடு. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா. புரிஞ்சிருச்சுங்களா, புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை திருப்பி கிளியர் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளுங்க. இங்கே பாருங்கள், வறுமொழி இறுதியில் மன்னிக்கணும், நிலைமொழி இறுதியில் நகரம் வந்துச்சுன்னா வறுமொழி முதல்ல க ச ப முதலாக கொண்ட சொற்கள் வந்துச்சுன்னா இந்த லாவானது இப்படி மாறிடும், ரகரமாக மாறும். சரிங்களா, அடுத்து இந்த ரெண்டுமே வந்து சரிங்களா, வறுமொழி முதல்ல தகரம் வந்துச்சுன்னா இந்த இரண்டும் ரகரமாக மாறுறதோடு மட்டும் இல்லாமல் வறுமொழியில் இருக்கக்கூடிய இந்த த வந்து என்னது ரகரமாக மாறும். அவ்வளோதான், புரிஞ்சுங்களா. இப்போ புரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக. அடுத்து பாருங்கள், பொன் கூட்டல் தகடு பார்த்துட்டோமா. நின்ற சொல்லின் இறுதியில் சரிங்களா, நின்ற சொல்லின் இறுதியில் இன் இருந்து வருஞ்சொல்லின் முதலில் வல்லினம் இருந்தால் சரிங்களா, வருஞ்சொல்லினுடைய முதலில் வல்லினமான இருந்தால் இந்த இன்னானது இட்டாக மாறும். சரிங்களா, இந்த இன் வந்து இட்டாக மாறும். நம்ம புணர்ச்சியில் பார்த்துருப்போம், நகரம் டகரமாகும். சரிங்களா, நகரம் டகரமாகும் பார்த்துருப்போம். முள் கூட்டல் என்னது, முள் கூட்டல் செடி அப்படின்னா இது முச்செடி அப்படின்னு எழுதுவோம், டக்குன்னு எழுதுவோம். அதே போல் மண் கூட்டல் பானை அப்படின்னு எழுதுவோம், மட்பானை அப்படின்னு டக்குன்னு எழுதுவோம். அதே தான், வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்லியிருக்காங்க, நின்ற சொல்லின் இறுதியில் இந்த இன் 3 சொல்லி இன் அதாவது தன்னகர இன்னானது வந்து வருஞ்சொல்லின் முதலில் வல்லினம் இருந்துச்சுன்னா நகரம் வந்து டகரமாக மாறும். ரைட், மண் கூட்டல் பானை மட்பானை. சரிங்களா, அடுத்து மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், நின்ற சொல்லினுடைய இறுதியில் இல் பொதுலகரமான இல் இருந்து வருஞ்சொல்லின் முதலில் வல்லினம் வந்தால் இந்த இல்லும் இட்டாக மாறும். நான் என்ன சொல்லியிருக்கேன், தனிக்குறிலை அடுத்து நெடில் எழுத்து வந்தால் மாற்றம் பெறாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ நின்ற சொல்லின் இறுதியில் இழு இருந்துச்சுன்னா வறுமொழி முதலில் வல்லினம் இருந்துச்சுன்னா
இந்த லகரமானது மாற்றம் பெற்று டகரமாக மாறும். அதே போல் இந்த நகரமானது மாற்றம் பெற்று டகரமாக மாறும். சரிங்களா? பாருங்கள், புல் கூட்டல் பறந்தது, புட் பறந்தது, முள் கூட்டல் குத்தியது, முட்குத்தியது. இது நமக்கு தெரியும், ஈஸியாக பார்த்துடலாம். அடுத்து இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தகர விதி தான் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த தகர விதியை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நின்ற சொல்லினுடைய இறுதியில் இன் அல்லது இல் இருந்து வருஞ்சொல்லின் முதலில் தகர என்னும் எழுத்து வருமானால் இந்த இன் இல் ஆகியன இட்டாக திரிவதுடன் வருஞ்சொல்லின் முதலில் உள்ள இந்த தகர எழுத்தையும் டகரவாக தெரியும். அதே கான்செப்ட் தான். பாருங்கள், இந்த இன்னு இந்த இல்லு, சரிங்களா, இவை இரண்டும் வருமொழி முதலில் வந்து, மன்னிக்கணும், நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழியில் தகர வரிசை வந்துச்சுன்னா என்ன, இந்த இரண்டும் டகரமாக மாறுறதோடு மட்டுமல்லாமல் அந்த தகரத்தையும் டகரமாக மாற்றும். சேம் கான்செப்ட். பாருங்கள், கண் கூட்டல் திறந்தது, கட்டிறந்தது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எழுதி காட்டுறேன் பாருங்கள், இந்த நகரம் டகரமாக மாறும், இங்கே இந்த தகரமும் டகரமாக மாறும். இங்கே தீ இருக்கா, அப்போ டீ போடணும், அவ்வளோதான். கண் கூட்டல் திறந்தது என்னது, கட்டிறந்தது. அடுத்து தூண் கூட்டல் தடித்தது, தூட்டடித்தது. எழுதுகிறேன் பாருங்கள், தூ இந்த இன்னு வந்து இட்டா மாறிடும், சரிங்களா. அடுத்து தா தா வந்து டா, அடுத்து இப்படி வந்துடும், சரிங்களா, தூட்டடித்தது அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது ரொம்ப உங்களுக்கு பிரித்து எழுதுக சேர்த்துக்கிறத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன். அடுத்து போகலாமா? 2 விதி தான், கடைசியில் தான் வந்து உங்களுக்கு முக்கியமானதே வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போ என்னது, வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பார்க்கணும். சின்ன என்னும் பெயரடை ஏனைய பெயரடைகள் போல் அல்லாமல் ஒற்று ஏற்று வரும். சின்ன அப்படிங்கிற பெயரடை வந்து என்னது, மற்ற பெயரடைகள் போல் அல்லாமல் ஒற்றை ஏற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள், சின்ன கூட்டல் குடை, சின்ன குடை, சின்ன கூட்டல் தட்டு, சின்ன தட்டு, சின்ன கூட்டல் பெண், சின்ன பெண். இப்போ பெரிய கூட்டல் கோட்டை, அதே போல் சின்ன கூட்டல் கோட்டை. இந்த எழுத்தில் இந்த சின்ன கூட்டல் கோட்டை, சின்ன கோட்டை ஒற்றெழுத்து மிகுந்து வருங்க. ஆனால் பெரிய கூட்டல் கோட்டையில் பெரிய கோட்டை ஒற்றெழுத்து மிகுந்து வராது. இதுதான் சின்ன அப்படிங்கிற பெயரடை மட்டும்தான் வந்து என்னது, ஒற்றெழுத்து ஏற்று வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கூட்டல் கோட்டை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பெரிய அப்படிங்கிறது இங்கே ஒரு எச்ச சொல் வந்திருக்கு, கோட்டைங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ இது வந்து ஒரு பெயரெச்சம், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆனால் விதிவிலக்காக சின்ன கூட்டல் கோட்டைன்னு சொன்னாலும் இது என்னது, ஒரு பெயரெச்சமாக தான் இருக்குது. ஏன்னா சின்னன்னா முற்று பெறாமல் இருக்கா, அப்போ கோட்டைங்கிற பெயரெச்சம் வந்திருக்கா, அப்போ என்னது, இது ஒரு பெயரெச்சம். இந்த இடத்துல மட்டும் ஒற்றெழுத்து மிகுந்து வரும், சரிங்களா. அப்போ சின்ன இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய கோட்டைன்னு ஊர் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய கோட்டைன்னு இக்கு போட்டு எழுதக்கூடாது, பெரிய கோட்டைன்னு தான் எழுதணும், சரிங்களா. அடுத்து லாஸ்ட் விதி பாருங்கள், 62வது விதி. இதோட வழிமிகுதல் வந்து முடியுது. அடுத்து பாருங்கள், கூட விட ஆகிய சொற்களின் பின் வழிமிகும். நம்ம என்னது, அகர ஈற்று சொல்லின் பின்னாலே வழிமிகும் பார்த்துட்டோம் சார், அதே தான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். கூட கூட்டல் கொடு, கூட கொடு, கூட கூட்டல் கேள், கூட கேள். அடுத்து கத்தியை விட கூட்டல் கூர்மைன்னு என்னது, விடக்கூர்மை. அவளை விட பாசம்னு என்னது, அவளை விட பாசம், சரிங்களா. இதை வந்து சேர்த்து சொல்லணும், கத்தியை விட கூர்மை, அவளை விட பாசம். அப்போ இங்கே என்னது, அகர ஈறு வந்துருச்சு, அதனாலேயே ஒற்று வந்துடும், ரைட். இருந்தாலும் சொற்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா. ஓகே, வல்லினம் மிகுதல் வந்துட்டு முழுமையாக வந்து நம்ம முடிச்சிட்டோம், சரிங்களா. நிறையா எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன், விளக்கங்கள் சொல்லியிருக்கேன், எந்தெந்த விஷயங்களில் கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கம்பேரிசனை தாண்டி நீங்கள் வந்து வல்லின மிகுதல் மிகாதல் ரெண்டையும் பார்த்து குறிப்பெடுத்து அதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி கம்பேரிசன் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஓனாக சில கம்பேரிசன் க்ரியேட் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லித்தர டீச்சிங் மெத்தடு
உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும் பொழுது நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஓன் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பேரிசன் நோட்ஸ், அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ எந்தெந்த இடத்துல இதுலேயே நம்ம பார்த்துருப்போம், எந்தெந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்துன்னு கூட பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா? சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், வழியில் மிகாததுக்கான காரணங்களையும் சொல்லியிருப்பேன். மிகுதல் தான் பார்த்தோம், ஆனால் இந்தந்த இடத்துல மிகாதுன்னு 1-2 சொல்லி அதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து எப்போதுமே முழுமையாக பாருங்கள். டாபிக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும். நீங்கள் செலவழிக்கிற இந்த 1 மணி நேரம், அரை மணி நேரம் வீடியோ கொடுத்துட்டு போயிடலாம், ஆனால் பிட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃப்ளோ கண்டினியூட்டி வராது. சரிங்களா? இப்போது 1 மணி நேரம் வீடியோவாக இருந்தாலும் இந்த வழிமீதல் அப்படிங்கிற தலைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமான முறையில் இதை குறிப்பெடுத்து வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே வந்து இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பான முறையில் தேர்வில் 2 அல்லது 3 கேள்விகள் இந்த தொடர்களில் உள்ள சந்திப்பிலை, அப்புறம் பிரித்து எழுதுக, அதுக்கு கூட இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி அவ்வளோ தெளிவான எக்ஸாம்பிள்ஸ். இந்த புத்தகம் வந்து அவுட் சோர்ஸில் வந்து யாருமே வந்து இந்த புத்தகத்தை வந்து குறிப்பிடவே இல்லை. சரிங்களா? நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அவுட் சோர்ஸ் புத்தகம் சொல்லி 12, 14 புத்தகம், 16 புத்தகம்னு போட்டிருப்பாங்க. அவங்க யாருமே தமிழில் ஒற்றிப்பிழை என்று எழுத மிக எளிய விதிகள், முனைவர் மணிமேகலை புஷ்பராஜ், இந்த புத்தகத்தை அதில் அந்த இதுக்குள்ளேயே வைக்கல. ஆனால் இந்த வீடியோவோட இந்த புத்தகத்தினுடைய முதல் வீடியோ பாகத்திலே வந்து நான் இண்டெக்ஸ் காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 9 தலைப்புகள் வந்து எனது நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகள். அதற்கான ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்துருக்கு. அதனால தான் வந்து நான் அவுட் சோர்ஸ் நடத்தணும் அப்படின்னோடனே முதல் புக்காக இந்த புக்கு நடத்துகிறேன். சரிங்களா? இந்த புக்கை பார்த்து படித்து, இந்த வீடியோவையும் பார்த்து படித்து பயன்பெறுங்க. நான் உங்களுக்கு இந்த புக்கினுடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.